நான் வந்து டிராஃபி பார்க்கலாம் கூட பரவாயில்ல, அவனுங்க டிராஃபி பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னது யாரு? ஈஸ்வா. சொன்னது யாரு? ஈஸ்வா. சொன்னதே ஈஸ்வா தான். நான் வந்து பேச்சு மாத்திர அதெல்லாம் இருக்குமாரு சொன்னது யாரு? இன்னைக்கு டிராபி நான் பாக்கல கூட இவங்க பார்க்க கூடாது சொன்னது. அத மறைக்க கூடாது குமார், மறைக்க கூடாது. அது எப்படி மறைக்கூடாது? சரி, அப்ப வந்து அவன் வந்து கேட்டான்ல, நீங்க தானே வந்து சொல்லி, நீங்க சாக வந்து உங்கள்ட்ட கேட்டால, நீங்க என்ன சொன்னீங்க? அவன் வந்து ஈஸ்வா வந்து என்கிட்ட கேக்குறோம்னு சொன்னீங்க. ஆமா, எடுத்துக்கோன்னு சொல்றேன். எடுத்துக்கோன்னு சொல்ல, எடுத்துக்கோன்னு சொல்ல, என்ன சொன்னீங்க? எடுத்துக்கோடா அப்படின்னு நானு. அவங்க அப்ப வந்து டோனி தான் சொன்னீங்க. ஈஸ்வா இருந்தான். அப்பதான் அவன் வந்து ஆட்ரிக்கும் சாகோ 2 பேர் வந்து ஈஸ்வா வேணாம் ப்ரோ, எனக்கு டோனி தான் வேணும்னு அவங்க முன்னாடி கேட்டு எடுத்துட்டு போனாங்க. அவன் டீமே இல்லாம போய் அப்புறமேட்டு சாட் சோஜி கூட போய் விளாண்டான். நான் சொன்னேன்ல, நான் வந்து அவன் வந்து கேட்கணும்னு சொன்னே, அவன் கூப்பிட்டான், போன் பண்ணி கூப்பிட்டான், வந்தானுங்க 8x8 போட்டு விளாண்டானுங்க, பேசி வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் அவன் வந்து உடைக்க ஆரம்பிச்சான். என்னே வேணான்ட்டீங்களா, என்னால வெற்றி எடுக்க முடியாது அப்படின்னு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் உடைக்க ஆரம்பிச்சாங்க. உடைக்கப்பட அதுக்கப்புறம் சிவா ஈஸ்வாக்கு ஏர்முகம் தான். அதுக்கப்புறம் 3.0 வச்சுட்டு வந்து 2.0 உடைச்ச ஞாபகம் இல்லையா? கையில குத்தி அது ஞாபகம் இல்லையா? அதெல்லாம் ஓவரால் டிராபிக். நீ தானே சுமார் கீரல் போட மாட்டோம், பூரல் போட மாட்டோம்னு இப்ப கையில குத்துனாங்க, காலில் குத்துனாங்கன்ற எனக்கு புரியல. இப்ப எது உண்மை? கீரல் போட மாட்டோம், கையில் குத்துவாங்களா? கேம்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. எவனை வச்சிருக்கியோ, எவனால காரியாவதோ அவனை நான் நக்கிட்டு இருப்பான், எல்லாமே பண்ணுவான். எவனை எதுக்குறியோ, எவன் செய்தாவனோ அவன் உடனே எதுக்க ஆரம்பிப்பான். அவ்வளவுதான், முடிச்சு. சும்மா சும்மா உருட்டிட்டு இருக்காது நீ. அவன் எப்படி குமாரே போய் ஒட்டைக்கிறான், 4 டிராஃபி அடிக்கிறான். ஓஜிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஈஸ்வராலதான் இருக்கிறான், ஒன்னும் அவனுக்கு ஒன்னும் குறை கிடையாது. ஈஸ்வரா அதான் குறை. அவன் வரமாட்டான்ட்டானே, அவன் தான் கேட்டதுக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டான். அவன் ஜாஸ்தியா தான் இருக்கான். குமார ஜெயிக்கிற இடத்துல தான் குமார் எல்லாத்துக்கும் இருக்க பிடிக்கும். உண்மையாதான். நம்ம யாரு? பிடிஎஸ். அதனால நீயே இங்க இருக்க, இல்லன்னா நீ இங்க வேற எங்கேயாவது இருந்திருப்ப. நம்ம தான் குமார் டாப்பு, அதனால நீங்க இருக்கிற. நம்ம தான் என்னாலும் ட்ரெண்டிங், நம்ம தான் எப்போதும் நம்ம பிடிஎஸ் மட்டும் தான் இருக்குல்ல, ஹையஸ்ட் யூஸ் எடுப்பாங்க எல்லாமே. அதனால நீயும் இதுல இருக்க விருப்பப்படுற. கரெக்டா இல்லையா? அந்த மாதிரிதான் எல்லாருமே ஜெயிக்கிறதா குமார் இயல்பு. என்னெல்லாம் நீங்க அந்த இதுல சொல்லுவீங்க. நீங்க நான் என்ன சொல்லியிருந்தேன்னு கூட பாருங்க லைவ்ல. ஏற்றமோ இறக்கமோ, வாழ்வோ சாவோ, எதுனாலும் நான் இங்கேயே கடைசி பிடிஎஸ்க்கு இறக்கமே கிடையாதுன்னு உனக்கும் தெரியும். சொல்றேன் நான். நீங்கள என்னெல்லாம் எடுக்கவே கூடாது. நல்லா வந்துட்டு எது நடந்தாலும் நடந்தாலும் சரி, பிடிஎஸ் டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. பிடிஎஸ் என்னைக்குமே பாட்ச் கோட் என்னைக்குமே டிசப்பாயிண்ட் பண்ணாது. இல்லாம இருக்கவே இருக்காது. ஏன்னா பாட்ச் கோடோட கிளானிட் தான் இருக்குது ஹையஸ்ட் டிசிப்ளின். சோ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மறந்துரு. 7 இயர்ஸ் ஆஃப் ஹையஸ்ட் டிசிப்ளின்ல இருக்க ஒரே ஒரு ஸ்ட்ரீமர் கொக்கிகுமார் ரெட்டி தான். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல, கிடையாது. வாய்ப்பு இல்லையா? காலைல எத்தனை மணிக்கு ஸ்ட்ரீம் தெரியுமா? 1:30 மணிக்கு போய் கொக்கி தூங்கினான். காலைல கரெக்டா 10:30 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீம் வரான். இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் யாரு இருப்பா அந்த பிடிஎஸ்? சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு டிசிப்ளினா? 8 மணிக்கு 8 மணிக்கு வருவாங்க ப்ரோ. நான் ஒன்னு சொல்றேன் ப்ரோ, இப்ப நீங்க தான் சரிங்களா, நீங்க பேசுறீங்க. கொக்கி குமாரோட டிசிப்ளின் பார்த்து நானே வியந்திருக்கேன் ப்ரோ. காலையில கரெக்ட் தான். நீங்க சொல்லுங்க. கொக்கி குமார் டிசிப்ளின் தான். கொக்கி குமார் டிசிப்ளின் என்னைக்கும் மதனோட டிசிப்ளின் பக்கத்துல கூட வர முடியாது. கொக்கி குமார் டிசிப்ளின் தான், இல்லன்னு சொல்ல. அது வந்து அடுத்தவங்க டிசிப்ளினா வரதுக்காக உன்னை சொல்றதுதான். பட் யூ கான்ட் கம்பீட் வித் மீ, யூ சூத்யா. யூ கான்ட்.
சரி விடுங்க நீ chill, chill. உட்காரணும்னா 40 நான் வந்து அப்ப 40 மணி நேரம் இங்கே உட்காந்துருவேன் 4 நாள் வர தொடர்ந்து லைவ்ல நடந்துவேன் அப்புறம் 4 நாள் பாருங்க இப்படி எனக்கு ஈகோ டச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு சரி வா பாப்போம் லைவ் ஸ்ட்ரீம் போட்டு தூங்கும் லைவ் சரி வா பாப்போம் வா போலாம் ஆரம்பிக்கலாம் போட்டி போடுவோமா போட்டி வாங்க 50K அடிச்சலாம் நீ 4 நாள் லைவ் போடு 4வது நாள் செச்சர்ல வரியான்னு பாப்போம் நான் 4 நாள் லைவ் போடுறேன் 5வது நாள் திரும்பி லைவ் போடுவேன் நானு ஸ்டீல்ரா ஓமாடா ஸ்டீல் சிங்கப்பெண் 10 கிலோ போடு வெரி ஆனா 3 மணி நேரத்துல வயிறாட்டுற உனக்கே இவ்வளவு சீன்னா 30 மணி நேரம் லைவ் போடுற எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கு என்ன வேணா பேசுவியா 3 மணி நேரத்துக்கு மேல கால்ல ஒயர் கட்டிட்டு வராந்தல அப்படியே 3 மணி நேரம் அடிச்சு அப்படியே லைட்டை கட்ட வரல ஆட்டுறான் கிரிட்டுன்னு இதாயிருது ஸ்ட்ரீம் சுத்துது அப்படியே ஓடிடுறான் 40 மணி நேரம் 30 மணி நேரம் ஸ்ட்ரீம் போடுற எங்கள்கிட்ட போட்டியா ப்ரோ ஐஜிஎல் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஏதோ போதை பொருள் யூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன் நீங்க அந்த மாதிரி கிடையாது அதனால உங்களால லைவ் போட முடியாது ப்ரோ நீங்க அதுல வந்து போட்டி போடாதீங்க விடுங்க குமார் ப்ரோ ஓகே தல ஐஜிஎல் கிட்ட டிசிப்ளின்ற ஒரு போதை இருக்கு வெற்றின்ற ஒரு போதை இருக்கு அவர் அதை எப்பவுமே யூஸ் பண்ணாரு எஸ் கரெக்ட் தான் இதெல்லாம் ஆடுறவங்க சிரிச்சுருவாங்க நானே நடிக்கிறேன் இன்னைக்கு இந்த நாயை நீ காலையில லைவ் போடல நான் முதல்ல அடிக்கிறேன் நீ இல்ல காலைல ஒரு 5 மணி நேரம் லைவ் போடுறேன் சாயந்தரம் ஒரு 4 மணி நேரம் கத்துறேன் இதுக்கே தொண்டை கிழிது சுடு தண்ணி குடிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் மறுபடியும் நம்மளாலேயே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல எப்படி வந்து 30 மணி நேரம் 40 மணி நேரம் ஸ்ட்ரீம் போடுறாரு எப்படி வந்து இது புரியல எனக்கு ஏதோ something is strong எதுமே லைஸ் no bad habits is good boys 7 வருஷம் bro 6 வருஷமா அதே ஷெட்யூலோடயே இருக்கு ப்ரோ கரெக்ட்டா பேசுறீங்க எனக்கு வந்து டவுட் இருக்கு ராஜா சொல்றேன் थैंक you bro உங்க மாடரேட்டருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அவருக்கே அந்த டவுட் இருக்கு guys 500k செலிப்ரேஷனை முன்னிட்டு 50 நாள் லைவ் போட போறீங்க guys ஐயோ அப்பனா ஒரு 108 கால் பண்ணுவா எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் பாத்துக்கோங்க பிரேக் எல்லாம் போட்டோம் 500k 50 ஹவர்ஸ் வேறடா 2 நாள் தான்டா சப்ப மேட்ரு ஐயோப்பா தூங்குறது தூங்கலாம் அப்படியே லைவ்ல ஸ்ட்ரீம்லயே ஒரு தூங்க வேண்டியது குமாரு 2.0 யுவா டீம் அடிச்சு விரட்டுது குமாரு பாருமா ஐவரி துண்டவான துணியை காணும் ஓடுறாங்க குமாரு துண்டவான துணியை காணும் ஓடுறாங்க குமாரு யுவாக்கெல்லாம் கொடுக்க முடிச்சிச்சு என்ன குமாரு ஆட்ரிக்க போட்டு ஒட்டைக்கிறாங்க குமாரு உடைச்சு எறியறாங்க எனக்கே ஒண்ணும் புரியல இது என்ன 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 நோக்கி 12 கில் குமாருங்க சிங்கப்பெண் மட்டுமே 5 கில் குமாரு சிங்கப்பெண் மட்டுமே 5 கில் ஐயரி தூக்குற ஐயரி ராட்ரிக தூக்குற ஐயரி ராட்ரிக தூக்குற ராட்ரிக வந்து கொண்டிருக்கிறார் ராட்ரிக பிடிஎஸ் ஹேக்கர் வந்து கொண்டிருக்கார் ஒரு காலத்துல பிடிஎஸ் ஹேக்கர் ஏன் யாருமே இல்ல இடத்த விட்டு போறான் அண்ணே அண்ணே என்னன்னு இறங்கி தூக்கலாம்ல ஏன் போறான் ப்ரோ குமார் மாமா கிட்ட வெண்ணெய் புட்டுனா என்னன்னு கேளுங்க தெரியுமான்னு கேளுங்க வெண்ணெய் புட்டு என்ன நடக்கும் பாரு தெரியாது என்ன சரி எனக்கு தெரியல வெண்ணெய் புட்டுன்னு என்ன புட்டுல வெண்ணெய் தட்டி தருவாங்களா தெரியல ஏதோ டபுள் மீனிங்ல ஏதோ சொல்றாங்க வெண்ணெய் புட்டுன்னு ஏதோ வெண்ணெய் புட்டு வெண்ணெய் புட்டு என்ன சொல்றாங்க ப்ரோ 50 hours லைவ் 25 hours பிரேக் போடுறோம் மதன் ப்ரோ வாய்ப்பே இல்ல டானி வாய்ப்பே இல்ல 24 மணி நேரம் லைவ்னாவே நான் வெறும் 30 மணி நேரம் லைவ் போட்டு பிரேக் போற 5 மணி நேரம் நான் கணக்கு வைக்க மாட்டேன் அதான் 24 மணி நேரம் போடுவேன் 50 மணி நேரம் லைவ்னா 50 மணி நேரம் தான் போடுவேன் இந்தியாவிலே ஹையஸ்ட் டைம் பிரேக்கே இல்லாம போடலான்னு இருக்கேன் பிரேக் போட்டு கணக்கு வைக்காம பிரேக்கே இல்லாம போடலாம் முடியும் போட வேண்டியதுதான் நிஜமா போடுறீங்களாண்ணா சும்மாருமா நீ வேற சும்மா சொன்ன நான் 50 மணி நேரம் போட செத்துருவேங்க குமார் உருட்டு விட்டு போது நாமளும் உருட்டுவேணாமா அவர்தான் காம்படிஷனுக்கு வரேன்னு சொன்னாரு இழிப்பா 4வது நேரத்துல விளையாடுவான்
அதாவது நான் 50 நேரம் போடலான்னு இருக்கும்போது சதி பண்ணிடு சரி செய்யுது அப்படின்றான். இல்ல சரி வாங்க 24 மணி நேரம் ட்ரை பண்ணலாம் ஐஜிஎல். ஒரு நாள் ஐ வில் ட்ரை 24 hours லைவ் ஸ்ட்ரீம் போலாம். அவ்வளவுதான். என்ன 24 மன பிரேக் இருக்கணும். பிரேக் இல்லாம அவ்வளவுதான் பொட்டி தான். 24 ஹவர்ஸ்லயும் வேஸ்ட். அதெல்லாம் நான் வந்து சோமாசா சாப்பிடுற மாதிரி டஃப்பா சவால்னா டஃப்பா ஒரு 50 மணி நேரம் 100 மணி நேரம் அந்த மாதிரி வா. ஐயோ நாட்டாம டீமே கூட்டி வந்து ஐவர்ல போட்டு தள்ளாங்க. ஐக்கியூ ஆனா அவனே அடிச்சுடா செத்துக்கலாம். ஏதாவது ஒரு 2-3 கில்லாவது ஆமா எடுத்துக்கலாம். அது ஒரு கணக்கு. ஒரு லைஃபா வேஸ்ட் பண்றான். என்னன்னே தெரியல. என்ன கதனே புரியலையே. ரீகால் முடிய போதா? இன்னும் இவ்வளவு நேரம் இருக்கு. எதுக்கு தேவையெல்லாம் பண்றான்னு தெரியலையே. ரீகால் முடிய போகுது. ஒரு நிமிஷத்துக்கு அங்க போக முடியாது. தோ இங்கதானே ஐஜிஎல் ரீகால் எதானே இருக்கான். போய் டக்குன்னு அடிச்சு ட்ரை பண்ணிக்கலாம்ல. ஃபைட் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஏதாவது கில்ஸ் வந்திருக்கும். நாட்டாம நீ கில் எடுத்துக்கலாம். ஓகே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 கில் வச்சிருக்காங்க. அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஓபி சாரி 2.0 வந்து பாத்தீங்கன்னா 8 கில் வச்சிருக்காங்க. மொபைல் பிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ ஓகே இப்போ ஐஎஸ் கில் எடுத்து நம்ம இவ்வளவுதான் அப்பா ஆர்ஆர் டீம் 14 கில். நாள் தண்ணி. ஆர்ஆர் டீம் கூட ஒரு 4 கில் அடிச்சிருப்போம். போட்டு இங்க பழகுறாங்க. யுவா டீம் எவ்வளவு 14 கில்லண்ணே போட்டு பிரிச்சடிறாங்க யுவா டீம். சிங்கம் டீம் நீங்க ஏதோ இருக்கு. அப்பா ஆஹா குமார் உனக்கு ஓகே வெக்கமாவே யுவா இல்லையா? டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 கில் எடுத்துருக்காங்க. அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மீதி ஏதாவது டீம் ஐஎஸ் கில் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி வேற யாருமே கிடையாது. பாக்கலாம். ஏய் பெண் தலைமை தாங்கும் ஒரு அணி கூட இப்படி விளையாடுது. ஐயல் எஸ்டிஜி பாருங்க. ஐயோ தூக்கி வெளிய அடிச்சிச்சு. எஸ்டிடி எல்லா அதுக்குள்ளே 20 கில் ஜெல். இது புதுசு இல்ல. போன மேட்ச் இதேதான். போன மேட்ச் 21 இந்த மேட்ச் ஒரு கில் கம்மி. இந்த மேட்சாவது உயிரோட இருப்பாங்கன்னு பாக்கலாம். ஆனா இவங்க ஃபினிஷிங் இல்லையா? இல்ல அடிச்சு அமைதியாயிருவாங்க. தோனி சாவறானே எங்க? ஆமா வண்டில வெடிஞ்சி சாவறானே. செத்து போய் இல்ல வெடிஞ்சு சாவல ஹீல் பண்ணாம செத்துறான் போல. வண்டி வெடிஞ்சி டவுன் ஆயிருக்கானே. இந்த ட்ரக் வண்டி வெடிஞ்சி. ஓகே இந்த இடத்துல யாருமே இல்ல. டவுன் இல்ல. ஜோன் போட்டாங்க. கட்கா ரியாட் மட்டும் தான் ஜோன் சென்டர்ல இருக்காங்க. லிட்டரலி ஒரு வேர் ஹவுஸ் வரலாம்னு நினைக்கிறேன். ஓகே டோனியை தூக்குறாங்க. இன்னும் 24 டீம் இருக்காங்க. கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு. எத்தனை கில் அடிச்சாங்க? பிரேக் டைம்ல ஒரு 10 ஹவர்ஸ் போடுவீங்க. அடுத்த 40 ஹவர்ஸ்ல 10 ஹவர்ஸ் பேசியே ஓட்டுவீங்க. 30 ஹவர்ஸ் வார்லயே போயிடும் ப்ரோ. ராஸ் அண்ட் டேஞ்சர் பின்ன யூடியூப்ல பின்ன என்ன பண்ணுவாங்க? குஞ்சு மணியா காட்டுவாங்க இல்ல சூத்து கட்டி காட்டுவாங்களா? அண்டெல்லாம் அப்படிதான் மேக் பண்ணுவாங்க. இதுல என்ன புதுசு இருக்கு எனக்கு புரியலையே. இதுதான் அப்படிதான் கண்டென்ட் மேக் பண்ணுவாங்க. யூடியூப் குஞ்சு சூத்தெல்லாம் காட்டா கிட்ட பண்ணி விட்டுரும். ஆட்டும் போட்டு ஆட முடியாது. காப்பி அடிச்சு போட்டுருவாங்க. ஐயோ யாரா கேனா கோவால இருந்திருப்பான் போல. ஐயோ அண்ணா ஃபர்ஸ்ட் டீம் எந்த டீம் வெளில போயிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டீமே நம்ம சிம்பா ரொம்ப ஜும்பா ஹம்பா உம்பா ரம்பா ரம்பாடி ரம்பா மக்கள் நாயகன் ஜின்னு அவரை போய் எஸ்ஓபி 2.0 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவன் யாருமே நம்ம சிம்பா டீம் விளையாடா. யாருமே இல்லாம என்ன பண்ணுவான்? நீ சிம்பா டீம் போறியா? நானா 2.0 தவிர மீது எந்த டீம் போக மாட்டான் கோக்கி. ஆனா நீ எப்படி தான் கலாய்ச்சீங்க. நான் பாத்துக்கலாம் ஏதாவது பண்ணணும்னு தோணுதானா? நான் இருப்பாங்களே. இப்ப இவங்கள மேல இருக்க நம்பிக்கை ஏன் என் மேல வர மாட்டேங்குது? நான் போன ஏன் வந்து ஏன் குமார்னு அவ்வளவு பேர் ஸ்பாம் பண்ணும்போது நீங்க வந்து எதுக்காக சிரிக்கிறீங்க? எனக்கு சொல்லுங்களேன். ஓகே தான் சொல்லுங்க. கவர் குடுக்குறாங்க. கோல் ஸ்டோப்பி ராம்போஸ் லைவ் அடிக்க போறான். கோல் அஹால மரணம் மாலஸ் அவரவளட் பிடிஎஸ் ஒரே ரெனால்ட் மட்டும் தான் இருக்கான். கோஸ் ஸ்டோப்பி மிகப்பெரிய தப்பு பண்றான். கோஸ் கிட்ட ஹீல்ஸ் இல்ல. கோஸ் கிட்ட ஹீல்ஸ் இல்ல. 1 HP ல இருக்கான். கோல் சாகல மரணம் போறான். மரணம் மொத்தம் விட போகுது. நம்ம தூக்கிட்டானே ஒரு ரெனால்ட் மரணம் அடைய போறான். கோஸ்ட் மரணம் மொத்தம் விடுது. தவறு அளிக்கறாங்க. பிடிஎஸ் தவறு அளிக்கறாங்களா? ஹீல் வச்சிருக்காரு. என்ன ஹீல் பண்றாரு? வெளிய சாய் வேண்டாம். அங்க பாரு சீச்சேஞ்ச் பண்ணி வந்துட்டோ. அங்க பாரு கார் போய் கொல்லுது. என்னடா பண்ணு? கார்லாம் ஏத்தி கொல்றாங்கடா டி. அதாவது சாய் சீச்சேஞ்ச் பண்றான். அவனோட கார் போய் இவனை கொல்லுது. 10 கில். என்ன குமார் பிடிஎஸ் 2.0 அடிக்கிறத பார்க்கலாம்னு பார்த்தா
கடைசியில பார்த்தா இப்படி பண்ண வச்சிட்டாங்க. 8 கில்லு தான் அடிச்சிருக்கானுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2 டீம் பயங்கரமான கில்ஸ் வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. குமார் சிங்கப்பெண் அணி என்ன பண்ணிட்டு இருக்கு இப்பதான் குமார் அடிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. 80 பேர் இருக்கிறாங்க குமார், 80 பேரு. ஒருவேளை குமார் நீ சொன்ன 40 கில் ரெக்கார்ட் இன்னைக்கு இவங்க வச்சிருவாங்களோ? யாரு? இவங்கதான் பிடிஎஸ்ஆ. alive bro. ஹையஸ்ட் கில்னாவே அது எஸ்ஓ, அதாவது 2.0 மட்டும் தான். குமார் ஏதோ கார்ல ஹையஸ்ட் கில் யார் ஜெயிச்சா? பிடிஎஸ் எவ்வளவு கில்? 29 கில்லு. 27 99. ஆமா 99 கில்லு. 99ல ஜெயிச்சாங்க. ஹையஸ்ட் கில்லாலே அவங்க சொன்னீங்களே போன 99 கில்லு. 99 கில்லு அடிச்சு டின்னர் அடிச்சாங்க. ஆமா பிடிஎஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். எதுக்கு இப்ப இவங்க ஏதோ பிளான் இல்ல. கில்லுக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஓகேவா? சாக்கோ அடி வாங்குறான். சாக்கோ அடி வாங்குற மாதிரி சாக்கோ பண்றாங்க. சாக்கோ உடைக்க முடியறான். சாக்கோ உடைக்க முடியறான். சாக்கோ அடிக்க முடியறான். சாக்கோ உடைக்க முடியறான். நீ யாரோ நாலு பேரும் மாஃபியா டீம். மாஃபியா டீம். மாஃபியா டீம். ஆனா ஒரு வண்டி குத்தி கீழ விழுந்து பக் அது ஏதோ பக். அவ்வளவுதான். மாஃபியா மட்டும் தான் இருக்கா. மாஃபியா டீம்ல மாஃபியா மட்டும். சாக்கோ அடிச்ச அடுத்த நிமிஷம் குமார் 2.0 சாக்கோ மரணம் மேலா சாகியது. இன்னைக்கும் விளையாட்டு கிடையாது குமார், இன்னைக்கும் கிடையாது. ஜோன் அவுட்ல இருந்து 2 டீம் வருது குமார். 2 டீம் உள்ள வராங்க. அவங்க எதுவும் பண்ணல, இவங்க தான் கிராஸ் பண்ணி போனாங்க. ஆமா ஆமா ஜோன்ல இருந்து உள்ள வந்துட்டு இருந்தாங்க. சிங்கர் பென் நாக்கு. மட்டன் நாக்கு. மட்டன் சுட்டாங்க. 2 பேர் காய்டியம் நாக்கு. தற்கொலை நாகன் வீட்டுக்குள்ளேயே ஆள் வச்சிருக்கும் போது வீட்டுக்குள்ளேயே ஆள் இருக்காங்க. ஆனா அவன் அதை கூட பார்க்காம நேர் கிளிக் பண்றான். அவன் எனிமி பக்கத்திலே வச்சுக்கிட்டு நேர் கிளிக் பண்றான். என்னதான் நடக்குது? தற்கொலை நாயகன் விதவிதமாக தற்கொலை நடத்தி கொண்டிருக்கிறான். அதே சமயத்துல பிடிஎஸ்ல 4 பேர் இருக்காங்க. 23 கில்ல உடைப்பாங்களா? மொபைல் பிடிஎஸ் இருக்கா 4 பேரும்? 3 பேர் இருக்காங்க. மொபைல் பிடிஎஸ் 3 பேர் இருக்காங்க. கோஸ்ட் ஓபி, சாய் ஓபி, ட்ரோல் ஓபி, ஈஸ்வா ஓபி அப்படின்னு ஒரு 4 பேரும் வெறிக்கொண்ட வேங்க சினங்கொண்ட சிங்கம் பணம் கூட பண்ணி தள்ளிருக்காங்க. ஜோன்குள்ள ஹோல்ட் பண்ணிட்டாங்க. எஸ்டிஜி 20க்கு 21 19 கிலோட ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த மஞ்சள் கலர்ல அருமையா கில் அடிக்கிறாங்க. 4 பேர் உள்ள இருக்காங்க. வாய்ப்பு இருக்கா இவங்களுக்கு? 9 கில் அடிச்சிருக்காங்க இவ்வளவு நேரத்துக்கு. 20 கில் வீட்டுக்குள்ள அடிக்குறாங்க. எஸ்டிஜி கிட்ட போறாங்க. எஸ்டிஜி பாத்தீங்கன்னா 21 கில் எடுத்து வச்சிருக்காங்க गाइस. பக்கத்துலயே ஆன் பண்ணி பிரியா கேமிங். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரக்ஷா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிடிஎஸ். மறுபடியும் ஒரு கில் பிடிஎஸ்க்கு. கில் எடுத்து சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க எஸ்டிஜி. ஜோன் இஜோ புடிச்சாங்க. ஜோனோட கார்னர் புடிச்சாங்க பிடிஎஸ். ஒரு ஃபயர் கிரவுண்ட். இப்போ பிடிஎஸ்னா இந்த டீம் அடிக்கணும் ஒடுக்கணும்னு பிளான் போட்டாங்கன்னா தெரியல எஸ்டிஜிய. அந்த பக்கம் பிடிஎஸ் 10 கில் அப்படினா இந்த பக்கம் 2.0 11 கில்லோட இருக்காங்க. ஓகே ஜோன்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஜோன்குள்ள பிடிக்கிறாங்க. ஜோனை பிடிக்கிறாங்க. ஐ அகால மரணம் அடையறான். குமார் பெண்களை அடிக்குது. குமார் பெண்களை அடிக்கிறாங்க. பெண்களை அடிக்கப்படுறாங்க. ஒரே ஒருத்தர் எரிக்கலறான். பெண்கள் அணி ஒரே நெடுல 3 நாக்கு 2.0 கில்லனே 15 கில்லனே பிடிஎஸ் 2.0. ஆனா 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. 15 கில்லல 2 பேர் செத்து போயிட்டாங்க. அவள மரணம் மறந்துட்டாங்க. மரணம் ஒரே முத்து 40 பேருக்கு சமாயிங்க. 2 பேர் 20 பேருக்கு சமாயிங்க. 4 பேர் 40 பேருக்கு சமாயிங்க. பிரச்சனை கிடையாது.
லைன்ல பரேட் பண்ணுது. பாருங்க, ஒரே ஒருத்தனை. 2 பேர் 40 பேர். 2 பேர் 40 பேர் சமம் guys. 2 பேர் 40 பேர். ஒருத்தர் மறுபடியும் தோனி வெளியா ஓடுதா? ஓடு தோனி ஒண்ணு ஓடும். போடு குமார ஒரே ஒருத்தன் 100 பேர் சமம். குமார ஒரே ஒருத்தன் 100 பேர் சமம். குமார் ஒரே ஒருத்தன் 100 பேர் சமம். குமார் 2ல இருந்து ஒண்ணு அடிச்சு குமார் ஒரே ஒருத்தன் தோனி. குமார் என்ன குமார் இன்னைக்கு பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. குமார் ஒரே ஒருத்தருக்கு 200 பேர் சமம். குமார் ஒரே ஒருத்தர் 50 கிலோ போட்டாங்க. 100 பேர் அடித்தால் அடியில பிடித்தால் புடின வெடித்தால் வெடின வீட்டுக்கு போங்கண்ணே. ஏன்டா விட்டுட்டு திரியுற? 4 பேர் தான் ஜெயிக்க முடியும் உனக்கும் தெரியும். பேக் இது கொடுக்காதடா, பேக் இது அந்த பெண்களை நீ குத்தாம வந்து உனக்கு தெரியாது கிடையாது. வாரல 4 பேர் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு. அப்போ வந்து 40 தொடர்ந்து 31வது தோல்வி, துவங்கப்பட்டிருக்கு 31வது தோல்வி, கொண்டாடப்படும் 31வது தோல்வி. குமார் நேற்று பெண்கள் அணி குமார் ஜிபிடிஎஸ் பெண்கள் அணி ஜெயிச்சாங்க குமார், பாத்தியா இல்லையா? பெண்கள் அணி எப்படி வெற்றி பெற்றாங்க நேத்து? ஜெயானி வந்தவனே சொல்லுச்சு பெண்கள் டீம் ஜெயிச்சாங்க. 30 மேட்சா தொடர்ந்து தோக்கல குமார். 47 மேட்ச்ல 40 மேட்ச் தோல்வி, மொத்தம் 5 மேட்ச் தான் குமார் ஜெயிச்சிருக்கீங்க நீங்க. வின்னிங் பர்சன்டேஜ் இப்போ கூட ஏதோ சொன்னாரு, என்ன ஹையஸ்ட் கில்லுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. எஸ்சிஜி காணாம போச்சு தானே? எஸ்சிஜி காணாம போச்சா? 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல குமார் பிடிஎஸ் 14 இல்ல, பிடிஎஸ் 14 இல்ல. சாயப்பே ஏசியா நம்பர் 1 காத்து கொண்டு கொக்கா இருக்கிறான். அடிக்கப்படுமா ஏசியா நம்பர் 1 வேலையை காட்டுவானா? வந்தா உடனே ஸ்ப்ரே, வந்தா உடனே ஸ்ப்ரே, வந்தா உடனே ஸ்ப்ரே. 16 கில்ல தொடர்ந்து 16 கில்ல தொடரப்பட்டிருக்கும் 16 கில்ல. இன்னைக்கும் வெற்றியா? ஐயோ 24 பேர் இருக்காங்க. டிஃபெண்டிங் டீம் இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஜூசோஜி கோட் ஹைப்பர் சேனல் கோஸ்டோபி நாக் அவுட், கோஸ்ட் நாக் அவுட், கோஸ்ட் ஆள வர மாட்டேங்கிறான். 90 மீட்டர் உள்ள போனோம். கோஸ்ட் ஒரு மிகப்பெரிய தவறு செய்தான். கோஸ்ட் காப்பாற்றணும். ஆஹா ஈஸ்வா ஒரு கார் எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வந்தாங்க பாரு, எப்படி காப்பாத்துறாங்க. ஐயோ ஈஸ்வா ஒரு தரமான ஒரு டீம் பிளேயர் வந்தாங்க பாரு. எங்க இருந்து வராங்க பாரு, எங்க இருந்து வந்து காப்பாத்துறான். 2 எப்படி காப்பாத்துறது இல்ல பாத்தியா? டனல் நீ இதுன்னு புதுசா இருந்திருக்கு. அந்த இடத்துல செத்துட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? 4 பேரும் தூணே மாதிரி இருக்காங்க குமார், தூணே மாதிரி இருக்காங்க. பாத்து வந்து ஈஸ்வா பாரு இது பண்ணி கூட்டு போற மாதிரி கோசமார் எப்படி கூட்டு போற மாதிரி அவரு டீம் பிளேயர். ஈஸ்வா சோலோ ஹீரோ ஆடுமே திறமை காட்டி கொண்டிருக்கான். 17 கிலோ சாயோபி எடுத்திருக்காங்க. ஆனா மொபைல் பிடிஷன் இன்னும் 4 பேருக்கு உயிரோட இருக்காங்க. சாயோபி இல்ல என்னவா சடிக்கிறாங்க. ஆனா ஸ்பிட் அப் ஆயிட்டாங்க. பயங்கர ஸ்பிட் அப், ஹெவி ஸ்பிட் அப்ல இருக்காங்க. குமார் நேடு விட்டாங்க. மேல இருந்து வருது குஜாக் ஜான் அப்படின்னு போட்டான். வரப்போதா வெடிக்க போதா? இல்ல டோல் மட்டும் தனியா விளையாடிட்டு இருக்கான். டோல் அகால வரணுமா? சொன்ன மாதிரி டோல் அகால டோல் தனியா விளையாண்டான். டோல் ஓபனிங் கொடுத்து ஒரு மிகப்பெரிய தவறானதா? இல்ல பிடிஎஸ் மொபைல் வேற இருக்காங்க. பிடிஎஸ் மொபைல் வேற இருக்காங்க. 18 கில்ல அவங்க டெபிசிட் பண்ணாலே போதுமேனா? 18 கில்ல. ஆமா அவங்க டெபிசிட் பண்ணாலே கரெக்ட். அவங்க டெபிசிட் பண்ணாலே போதும். பின்னாடி இருந்து பின்னாடி வெறியான ஒரு சோர் எடுத்தான். அவ்வளவுதான் பிடிஎஸ் முடிக்கிறாங்க. சாய் உள்ள போறான். ஒரு சாய் ஒரு மிகப்பெரிய தவறா. ஒரு மிகப்பெரிய தவறு. ஈசா ஒரு மிகப்பெரிய தவறு. அவ்வளவுதான். குமாருக்கு ஒரே ஜாலி. போடுவார்
முத்தமிட்டது 50 கில் அடிச்சாலும் பிரச்சனை இல்ல, 100 கில் அடிச்சாலும் பிரச்சனை இல்ல, மேட்ச பினிஷ் பண்ணணும். ஆகால மரணம் அடைந்தது அப்படின்னு குமார் என்ஜாயிங்ல இருக்க, என்ஜாயிங் போல இருக்கா. இந்த சிரிப்பு வருதுன்னு எனக்கு தெரியலையே. ஏய் குடுப்பான், ஜாலியா இருக்கும். இந்த ஒரு டெவில் ஸ்மைல் நல்லா இருக்கு ப்ரோ. டெவில் ஸ்மைலா? டேய் இவன் யாரே, நீ என்ன சைடு கிட்ட அடிக்கடா டேய், உனக்கு லவ்வுக்கு ஸ்டார்ட் ஆகுது. என்னடா இது செம்மையா ரெடி. மொபைல் வீடியோஸ் மீண்டும் வெற்றியா? மொபைல் வீடியோஸ் கோட் மட்டும் தான் இருக்கா, கோட் மட்டும் தான் இருக்கா. ஹைப்பர் நகால மேடம் கோட் மட்டும் தான் இருக்கா. அவ்வளவுதானே, அவனும் நாக்குல இருக்கான். என்ன சனமும் நாக்குல இருக்கான். அவ்வளவுதான். ஓடு. அவுட் சைட் ஜோன், அவுட் சைட் ஜோன், அவுட் சைட் ஜோன். பிடிஎஸ் மொபைல் மாரேகா ஒரு வெற்றி குமார். தொடர் வெற்றி, தொடரப்பட்டு கொண்டிருக்கும் வெற்றி. ஹேட்ரிக் அடிக்க போறாங்க குமார், ஹேட்ரிக் அடிக்க போறாங்க. ஹேட்ரிக் அடிக்க வாய்ப்பு இருக்கா? நாளுடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமான ஒரு டிஃபெண்ட் ஆடினாங்க.